ஹாய், வெல்கம் டு குட்டியா ஒரு ஸ்டோரி. இன்றைக்கான ஸ்டோரி பூ கட்டுறது தான். ஆக்சுவலி இந்த 2 பேக்கெட்டும் சேர்த்து 100 ருபீஸ்னு வாங்கினோம். பொதுவாக ஒரு பூ கட்டுறதுங்கிறது ஒரு கலை. வெறும் பூ கட்டுறது தானே அப்படி கிடையாது. பூ கட்டுறதுல நிறைய பெனிஃபிட் இருக்குது. பொதுவாக முதலாக பூ கட்டும்போது பூவை வச்சு நீங்கள் டெஸ்ட் பண்ணி கட்டி பார்க்காதீங்க. பூ தான் வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி பேப்பர்ஸை கிழிச்சு நல்லா சுற்றிட்டு த்ரெட் எடுத்து நீங்கள் அது எப்படி கரெக்டான பொசிஷனில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். அந்த மாதிரியே நீங்கள் சுற்றி நாட் போட்டிங்கன்னா நார்மலாக பூ கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் நல்லா கட்டினதுக்கப்புறம் நம்மளோட ஒரிஜினல் பூவில் நம்ம கட்டி பார்த்தோன்னா பூ வேஸ்ட் ஆகாது. ஃபஸ்ட்டு பூ கட்டுறதுனால என்ன பெனிஃபிட்? ஏதோ நம்ம அம்மாக்கள்லாம் பூ கட்டுறாங்க அப்படி தானே நம்ம நினச்சிருப்போம். பட் பூ கட்டுறதுனால நிறைய பெனிஃபிட் நமக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு மைண்ட் ஃபோக்கஸ். நம்மளோட மைண்டை ஒரே ஒரு விஷயத்தில் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போகிறதுக்கு ஃபஸ்ட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுனா இந்த பூ கட்டுறது தான். அடுத்து நம்மளோட கான்சன்ட்ரேஷன் பவரை இன்க்ரீஸ் பண்ணுதான் பூ கட்டுறதுனால. அடுத்தது என்னென்னா ஒரு மெடிடேட்டிவ்னு சொல்கிறாங்க. இது ஒரு வகையான தியானம்னு சொல்கிறாங்க. அடுத்து என்னென்னா நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஃப் பண்ணுதான். அடுத்து நம்ம க்ரியேட்டிவிட்டியை வளர்க்குதான். ஏன்னா பூ கட்டுறதுல ஒரு விஷயம் இல்லை. டிசைனாக பூ கட்டுவாங்க, கால் கட்டு போட்டு பூ கட்டுவாங்க, அடுத்து மாலை மாதிரி பூ கட்டுவாங்க. இந்த மாதிரி நிறைய க்ரியேட்டிவிட்டி ஐடியாவை நமக்கு கொடுக்கறது இந்த பூ கட்டுறதுலேருந்து தான் சொல்கிறாங்க. நம்மளோட க்ரியேட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுமா. அடுத்து நமக்கு பொறுமை ஒரு விஷயத்தில் ரொம்ப முக்கியம். ஒரு விஷயம் செய்ய போகிறோன்னா பொறுமை ரொம்ப முக்கியம். அடுத்து நம்மளோட ஃபோக்கஸும் ரொம்ப முக்கியம், கான்சன்ட்ரேஷனும் ரொம்ப முக்கியம். இது எல்லாத்துக்குமே ஒரு ப்ராக்டிஸ்னால் இந்த பூ கட்டுறது தான். இப்போ இருக்கிற உலகத்தில் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். பொதுவாக நம்ம வேலைக்கெலாம் போகும்போது நம்ம பூ வாங்கி கட்டுறதுக்கெலாம் டைம் இருக்காது. ஸோ சப்போஸ் உங்களுக்கு டைம் கிடச்சிச்சின்னா இந்த மாதிரி உதிரி பூ வாங்கி கட்டி உங்களோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஃப் பண்ணிக்கலாம். அந்த ஒரு பூ கட்டிட்டு நம்ம தலையில் வைக்கிறதா இருந்தாலும் சரி, நம்ம கட்டின பூவை சுவாமி ஃபோட்டோஸ்க்கு போட்டாலும் சரி, கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் அது ஒரு சின்ன சந்தோஷம் மட்டும் இல்லை, அது ஒரு ரெஃப்ரெஷிங்காகவும் ஆகும் நமக்கு. ஆஹா, நம்மளே பூ கட்டி அழகாக சாமிக்கு போட்டிருக்கோமேனு அப்பப்போ எட்டி பார்த்துப்போம் சுவாமி ஃபோட்டோவை. அந்த மாதிரி அது ஒரு அழகான ஒரு விஷயம். ஸோ டைம் கிடைக்கும்போது பூ கட்டி சாமிக்கு போடுங்க. பொதுவாக இதனால நமக்கு காஸ்ட்டும் மிச்சமாகும். ஏன்னா நம்ம ஒரு முழம் 50 ரூபாய்க்கு வாங்குவோம். இதே 100 கிராம் பூ நீங்கள் 50 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 4 முழமாவது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ காஸ்ட்டும் சேவ் ஆகும். டைம் இருக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அடுத்து இப்போ என்னென்னா ஒவ்வொரு பூக்கும் ஒவ்வொரு குணம் இருக்குன்றாங்க. பொதுவாக ஒரு மல்லிகை பூவை நீங்கள் வாங்கி கட்டுறீங்கன்னா அதோட வாசனை என்ன பண்ணுமா, நம்மளை பாடியில் ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிருமா. இதே ஒரு ரோஸ் வச்சு கட்டுறீங்க அப்படின்னா நம்ம உடம்புக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குமா. இதே கனகாம்பரம் வச்சு கட்டுறீங்கன்னா உங்களோட பாடியில் உள்ள எனர்ஜியை நல்ல எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. இதே சாமந்தி பூ கட்டும்போது நம்ம மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்கும். நம்மளோட மைண்டை ஒரு ஃபோக்கஸாக கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ பூ கட்டுறதுங்கிறது ஒரு சின்ன விஷயமா நிறைய பேருக்கு தெரியும். சில பேருக்கு இன்னும் பூ கட்ட கூட தெரிஞ்சிருக்காது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச பூவை இந்த சம்மரில் வாங்கி கட்டி பழகிக்கோங்க. இப்போ உள்ள குட்டீஸ்க்கெலாம் சம்மர் லீவில் என்ன பண்ணணும்னு தெரியாது. நம்ம நிறையா கேம்ஸ் எல்லாம் அவங்க கூட விளையாடும்போது இந்த பூ கட்டுறதுக்கும் சொல்லிக் கொடுக்கலாம். ஏன்னா அப்போ தான் அவங்க படிக்கும்போது ஒரு ஃபோக்கஸ் மைண்ட் அவங்களுக்கு வரத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி நாலேஜும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம குழந்தைங்கள்லாம் பிடிச்சி வச்சு நிறைய கேம்ஸ் விளாடுவாங்க. அதோட இதையும் ஒரு கேம்ஸாக இன்க்ளூட் பண்ணி சொல்லிக் கொடுத்து பாருங்கள். அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக செய்வாங்க. ஓகே, நாங்கள் வாங்கின பூக்கு கிட்டத்தட்ட 9 முழம் பூ கட்டினோம். ஸோ 100 ருபீஸ்க்கு 9 முழம் ரொம்பவே காஸ்ட்டை மிச்சப்படுத்துகிற மாதிரி தான். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி டைம் இருக்கும்போது பூ கட்டுங்க. உங்கள் ஸ்ட்ரெஸ் எல்லாம் போகட்டும். ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.